இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயோட கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐ ஏடிஎம் மெஷினில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்போ இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டே இல்லை, அதே மாதிரி ஏடிஎம் கார்டு இருக்குது, நீங்கள் வந்து வெளியில் வரும்போது சப்போஸ் உங்களோட டெபிட் கார்டில் வீட்டிலே மறந்து வச்சுட்டு வர்றீங்க, இம்மீடியட்டாக உங்களுக்கு வெளியில் வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஐயோட யோனோ ஆப்பை வந்து உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பிஐயோட இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கப்புறம் உள்ளே லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து யோனோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத காமிப்பாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி சேனல் வந்து ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கும். அடுத்து இந்த அமௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 100 கொடுத்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும், அமௌண்ட் இன் மல்டிபிள் ஆஃப் 500 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 500, 1000, 1500, 2000 இந்த மாதிரி தான் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நான் 500 கொடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டுக்குரிய அந்த பின் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து கார்ட்லெஸ் அப்படின்றனால நீங்கள் எப்போல்லாம் வந்து பணம் வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி டைனமிக்காக ஒரு பின் வந்து நீங்கள் இந்த ஆப்பில் செட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து 6 டிஜிட்டில் இருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பின் செட் பண்ணும்போது ஒரு 3 நம்பராவது யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே நம்பரை திருப்பி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். ஸோ பின் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த எரர் மெசேஜும் வராது. ஸோ 6 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக காமிப்பாங்க. நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், டெலிவரி சேனல், அமௌண்ட், யோனோ கேஷ் பின் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு தென் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்க்யூ மெசேஜ் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து ரீட் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஆப்ஷன் முடிஞ்சோடனே உங்களோட எஸ்பிஐயோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து யோனோ கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் இப்போ செட் பண்ணிங்களா இந்த யோனோ பின், இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஏடிஎம் மெஷினில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன், அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா யோனோ கேஷ்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யோனோ கேஷ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நியரஸ்ட் யோனோ கேஷ் பாயிண்ட்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கே வந்து நியரஸ்ட்டாக உங்களோட ஏடிஎம் மெஷின் இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யோனோ கேஷ் டிரான்சாக்ஷன் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது வந்து 4 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் வேலிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெசேஜ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த யோனோ கேஷ் மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி கார்ட்லெஸ் வித்ட்ராவலுக்கு, இப்போ வந்து நடுவில் வந்து உங்களுக்கு தேவையில்லை, பணம் எதுவுமே வந்து எனக்கு வித்ட்ரா பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யோனோ கேஷ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ்னு இருக்கும், அந்த டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். கீழே வந்து கேன்சல் ரெக்வஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எஸ்பிஐலேருந்து ஒரு மெசேஜ் வந்து வரும், தேங்க்யூ ஃபார் யூஸிங் யோனோ கேஷ் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யோனோ கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம செட் பண்ணோம் இல்லையா ஒரு பின், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏடிஎம் மெஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 நம்பரையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏடிஎம் மெஷினில் கார்டு இல்லாமல் எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்றத லைவ் டெமோவாக பார்க்கலாம்.
ஸோ ஏடிஎம் மெஷினுக்கு போய்க்கோங்க. இந்த ஏடிஎம் மெஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து யோனோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர் யோனோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் நம்பர் ரிசீவ்டு த்ரூ எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பேங்க்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணணும். நம்ம வந்து ஆப்பில் வந்து 500 தானே கொடுத்தோம். ஸோ அதனால் இங்கே வந்து நான் 500 கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்டு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த 6 டிஜிட் யோனோ கேஷ் கோட் நம்ம அந்த ஆப்பில் செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த 6 டிஜிட் கோடை வந்து நீங்கள் இப்போ இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ்னு வரும். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் கலெக்ட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்மளோட கேஷ் வந்து கீழே வந்து வந்திருக்கும் கேஷ் ஸ்லாட்டில். உங்களோட கேஷை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வந்து ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட். ஃபைனலாக வந்து தேங்க்யூ மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல். நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லைனா கூட நம்மளால் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.